மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மறுபடியும் 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண போறாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது ஒரு பக்கம் தனி ட்ராக்கில் நடந்துகிட்டு இருக்கு. மதிமுகவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா முடிவுக்கு வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த 2 பேரும் ஏன் ராஜினாமா செய்கிறார்கள் என்றால், அவர்கள் நினைச்சிருந்தா அப்படியே போய் தாவேகாக்கு ஆதரவு அளித்திருக்க முடியும். ஏன்னா வைகோவும் அணிமாறி விட்டார். துரை வைகோ துரோக செயலில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார். எனக்கு அவரை பார்த்தாலே இவரை எம்பி ஆக்கி விட்டாங்க போல. திமுக மேலதான் கோவம் வருது. திமுகவுக்கு உண்மையிலேயே நிறைய பேர் திமுகவை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கிறாங்கன்றது இந்த தேர்தலில் பட்டவர்த்தனமா வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. இடம் கிடைக்கல போல இருக்கு. தாவி ஓடுவதற்கு இடம் கிடைக்காதனால இதுக்குள்ளே இருந்திருக்காங்க. இப்போ ஒரு இடம் தாவேக்கான்கிற இடம் கிடைச்ச உடனே அப்படியே பச்சோந்தி மாதிரி டக்கு 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 டக்குன்னு அப்படியே அணி மாறிட்டே இருக்காங்க. எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. என்னடானா அங்க போன உடனே அப்படியே பாலாரும் தேனாரும் ஓடுகிற பெரிய ரட்சகர் வந்து விட்டார், தமிழ்நாட்டை காக்கக்கூடிய கடவுள் வந்து விட்டார்ன்ற ரேஞ்சுக்கு விஜய தூக்கி பிடிக்கிறாங்க. ஆனா என்னடானா 22 நாள் கடந்துருச்சு ஆட்சிக்கு தமிழ்நாடு நக்கிட்டு போயிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, கேவலமா இருக்கு. இதுக்கு இடையில மதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்க போதும். அதுல தான் முடிவெடுப்பாராம். நேற்றைக்கு திருச்சிக்கு போன முதலமைச்சர் விஜய துரை வைகோ சால்வை போட்டு வரவேற்கிறார். ஏன்னா அவர் திருச்சி எம்பி, அதனால சால்வை போட்டு வரவேற்கிறாரு. வரவேற்று விட்டு துரதிருஷ்டவசமாக நாங்கள் திமுகவில் நின்றுட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க. அப்போதான் தோணுச்சு, நன்றி கெட்ட கூட்டத்துக்கு அடையாளமே தேவையில்லை. பளிச்சுன்னு தெரிகிற மாதிரியே துரை வைகோவை நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஒரு நன்றி கெட்ட துரோகி துரை வைகோ அப்படின்னு. நம்ம திமுக காரணம் கிடையாது, மதிமுக காரணம் கிடையாது, நம்ம எந்த கட்சி காரணம் கிடையாது. யார் தப்பானாலும் தப்புன்னு சொல்லக்கூடிய ஆள். ஏன் அவரை அடையாளம் ஈஸியாக கண்டுக்கலாம்னா, அந்த கையில் ஒரு பேண்டு கட்டியிருப்பார். இது உலகத்திலே கண்டுபிடிச்ச மாதிரி கட்சி கொடி கட்டிக்கிட்டு இந்த மாதிரி கட்டுற ஆளெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவங்க மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஏழ்றைகள் வருது. நம்ம மரிய வில்சன்னு ஒரு அமைச்சர் இருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது கருப்பு கலரில் ஒன்று போட்டுக்கிட்டு அப்படியே ஏமாத்திட்டு திரிவார். இன்னைக்கு அவர் அமைச்சர் அவருக்கு முன்னாடி எம்எல்ஏ அவருக்கு முன்னாடி வீடு புகுந்து பொம்பளைங்கள்லாம் அடிச்சவர் ரவுடி. அப்படிதான் அவர் மீது வழக்கெல்லாம் பதியப்பட்டிருக்கு. வீடு புகுந்து கொலை மிரட்டல் விட்டது, கொலை முயற்சி பண்ணதுன்னு வழக்கு இருக்கு. ஆனா அவர் தான் இன்றைக்கு அமைச்சர், நிதி அமைச்சர். நாடு விளங்கும், நல்ல விளங்கும். இப்போ துரை வைகோ இவர் துரதிருஷ்டவசமான வார்த்தையை ஏன் பயன்படுத்தான்னு தெரியுமா? ஆத்திரம் பொங்குது. ஏன்னா இந்த 2 எம்எல்ஏக்களும் அதிமுக சார்ந்தவங்களும் உதயசூரன் நின்று ஜெயிச்சிட்டாங்க. அதான் பிரச்சனை. இப்ப திமுகவுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, திமுகவுடைய எண்ணிக்கையில 2 குறையும். அவங்க 2 என்னைக்குமே அவங்க பொறுப்பா எடுத்துக்கிறது இல்லை. 2ன்னு இல்லை, அப்படி பார்க்க போனா இன்னும் 2 பேர்லாம் இருக்காங்க. உதயசூரன் நின்று ஜெயிச்சவங்க அவங்களும் அணிமாற தயாராயிட்டாங்க. இப்ப இவர் மதிமுக 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து விட்டு மீண்டும் அதே இடத்துல தாவேகா ஆதரவோடு தனித்தினத்தில் நிற்பதற்காக ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். மறுபடியும் இன்னொரு சின்னத்தில் நிற்க மாட்டாங்க, விசில நிற்க மாட்டாங்க, தனி சின்னத்தில் நிற்பாங்க. நிக்கட்டும்னு நினைக்கிறேன் நான். இப்ப இதுக்கு கேப்லயே இன்னொரு விஷயத்தை எம்பி துரை வைகோ அவர்களுக்கு வைக்கிற விஷயம், கோடங்கி வாய்ஸ் சார்பாக நம்ம சொல்ற விஷயம், பத்திரிகையாளராக நீங்க தான் பெரிய நேர்மையாளர் இல்ல துரை வைகோ, நீங்க ரொம்ப அப்படியே நேர்மையா எல்லாத்தையும் உங்க அப்பா மாதிரியே நேர்மையா பேசுறீங்கல்ல, உங்க பதவி ராஜினாமா பண்ணுங்க. எதுக்கு அந்த பதவி உங்களுக்கு? ஏன்னா திமுக சார்பில் தான், திமுக சூரியனுடைய அந்த உடன்பிறப்புகளும் தொண்டர்களும் தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க, எம்பி ஆக்கியிருக்காங்க. அதெல்லாம் வேணாம். அசிங்கம் இல்லை அது, உங்களுக்கு அவமானம் இல்லை. துரதிருஷ்டவசமா நின்ட்டீங்களே, நீங்க கூட்டணி சேர்ந்தீங்களே, ராஜினாமா பண்ணிட்டுங்க. இன்னும் 3.5 வருஷம் இருக்கு உங்களுக்கு. ராஜினாமா பண்ணுங்க. இடைத்தேர்தலோடு உங்க தொகுதிக்கு தேர்தல் வரட்டும், நில்லுங்க. அது போய் தாவேக்காக்கு சால்வை போட்டு விஜயை கட்டி பிடிக்கிறீங்கல்ல, அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார், விசில் சப்போர்ட் பண்ணட்டும், ஜெயிச்சிருங்க. அப்ப தைரியமா நீங்க பேசலாமே. ஆக துரை வைகோ ராஜினாமா செய்கிறார், துரை வைகோவும் ராஜினாமா செய்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? அந்த துணிச்சல் இருக்கா துரை வைகோ அவர்களே? துரை உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? துரை ராஜினாமா பண்ற தைரியம்? வாய்க்கே பேசுறீங்க. நன்றி வேணுங்க கொஞ்சமாவது. நன்றின்றது என்னன்னு உங்க அப்பாட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார் நல்லாவே. அவரு வயசாயிருச்சு, அது இல்லைன்னா அவரும் ஜம்ப் ஆகி ஓடி இருப்பார். மக்கள் நல கூட்டணி எல்லாம் ஓடி போயிச்சாங்க. தாவேகா பக்கம் எல்லாம் போயிடுச்சு, காங்கிரஸ் போயிடுச்சு, விசிகா போயிடுச்சு, கம்யூனிஸ்ட் போயிட்டாங்க, இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. மக்கள் நல கூட்டணி 2.0 அங்க இருக்கு இப்போ, வைகோ தவிர. இப்ப நீங்க அணிமாற தயாராயிட்டீங்க. அப்ப நீங்க தாராளமா நீங்களும் போகலாம். நீங்க போறதுதான் போறீங்க. 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்படி நீங்களும் ராஜினாமா பண்ணுங்க.
ஒட்டுமொத்தமாக மதிமுக உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு விஷுவல் சப்போர்ட்டோட மீண்டும் தேர்தலை சந்திக்கட்டும். உங்களுக்கு அதே மக்கள் ஓட்டு போட்டா வெற்றி பெற்று நீங்க திருப்பி போய் சப்போர்ட் பண்ணுங்க. நேர்மையா நல்ல விஷயம் தானே, நல்ல முடிவு தானே. யாரெல்லாம் திமுக அணியில் நின்று வெற்றி பெற்றார்களோ, யாரெல்லாம் இரட்டை இலையில் நின்று வெற்றி பெற்றார்களோ அவங்களாம் அணிமாறணும்னு முடிவு பண்ணீங்கன்னா தயவு செய்து ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போயிருங்க. நீங்க நின்று குழப்பம் பண்ணாதீங்க, தயவு செய்து ஓடி போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு தார்மீக அடிப்படையில் நீங்கள்லாம் அந்த கட்சிகளுடைய உறுப்பினர்கள் சொல்வதற்கு உங்களுக்கு அவமானம். நிக்காதீங்க. இது அதிமுகவும் பொருந்தும், திமுகவும் பொருந்தும். சூரியனில் நின்று வெற்றி பெற்றால் அந்த பதவி காலம் இருக்கிற வரையும் நீங்க சூரியனுடைய உறுப்பினராக தான் இருக்க முடியும். கட்சி வேற எதோ ஒன்றா இருக்கலாம். இப்போ ஜவாஹர்லான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் அப்படிதான், தமீம் அன்சாரி அப்படிதான். ஆனாலும் அவங்கெல்லாம் ஒரு முடிவோடு இருக்காங்க. நீங்க பேச்சு நேத்துக்கு ஒரு பேச்சு, மத்தியானம் ஒரு பேச்சு, ராத்திரி ஒரு பேச்சா இருக்க. உங்க வீட்டுக்கு விஜய் வருகிறார், உங்க வீட்டு வேலை செய்யற ஆளுங்க, உங்க வீட்டு சொந்தக்காரங்கெல்லாம் வைகோ அறிமுகப்படுத்தி வைக்கிறார். கேமரா லைவ்ல இருக்கு, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல எல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு கூட்டணி கட்சி தலைவர் அறிவிக்கிறார் என்றால் எது மட்ட ரகமான அரசியல் இல்லை, இது அசிங்கமான அரசியல் இல்லை. நடிகனை பார்த்தவொன்னே அப்படியே நீங்க கவர்ச்சியில ஊன்ட்டீங்களா? துரை வைகோ என்பவர் ஒரு மோசமான அசிங்க அரசியலுக்காக தன்னையும் உட்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறார். வைகோ புள்ளன்றதை தவிர உங்களுக்கு என்ன பெரிய அரசியல் அனுபவம் இருக்கு? முதல்ல உங்களுக்கு எம்பி போஸ்ட் கொடுத்ததே ஃபர்ஸ்ட் தப்பு. இப்போ நீங்க அவர் கட்சியை விட்டு நிக்கல மல்லை சத்யாவை, உங்க அப்பாவுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? அவரு இந்த மதிமுகவை உருவாக்குவதற்காக உழைத்தவர்கள் மதிமுக இருக்காங்களா? இன்னைக்கு திமுகவுக்காக உழைத்தவர்கள் திமுக தூக்கிட்டாங்கன்னு சொல்லி பேசுற நீங்கள் உங்களுக்காக வாரிசு அரசியலுக்காக எங்கே நமக்கு இடைஞ்சல் வந்துருவோன்னு மல்லை சத்யாவை விரட்டி விட்டீங்க. அதானே பண்ணீங்க. யோகேஷிகா மணி மாதிரி பேசுறீங்க. இப்ப வெளிப்படையா சொல்லுங்க, கட்சி வைகோவுக்கு பின்னாடி உங்களுக்கு தானே வரும், நீங்க தானே அதுல இருக்க முடியும். அதனாலதானே உங்களுக்கு இடையூறாக யாரும் வந்துடக்கூடாதுன்னு விரட்டி விடுறீங்க. கட்சிக்கு உழைச்ச யாருக்கும் பதவி தர மாட்டீங்க. அப்புறம் நீங்க என்ன நேர்மை, என்னத்தை பெரிய ஆணி போடுகிற நேர்மை? துரை வைகோ இந்த கேவலத்தை செய்வதற்கு பதிலாக வெளிப்படையா செய்யுங்க, வெளியே போயிருங்க. அதை செய்வார் என்று நம்புகிறோம். விரைவில் துரை வைகோ பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறார். 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய இருக்கிறார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சோர்சஸ் டிவிகே. ஏன்னா அது தகவல் வெற்றி கழகம், தகவல் வெத்து கழகம். அந்த கட்சியிலிருந்து பரப்பப்படுகிற செய்தி, அந்த தகவலை நம்ம நேயர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போ துரை வைகோ இதற்கு பதில் சொல்வாரா? கோடை வாய்ஸ் சேனல் சார்பாக நம்ம கேட்குறோம். நீங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.